வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரவீன் குமாரில் இருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், பிஎம் கிசான் திட்டத்தின் கீழே 20வது தவணை தொகையான ரூபாய் 2000 எப்போது வரும்னு சொல்லிட்டு விவசாயிகளிடையே ஒரு எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருக்கு. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 20வது தவணை தொகை எப்போது வரும்னு சொல்லிட்டு அதற்கான புதிய தகவல் வந்து வெளியாகி உள்ளது. ஸோ அந்த தகவலை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20வது தவணை தொகை கிடைக்கணும்னு சொன்னால் இந்த 3 காரியமும் கரெக்டாக ப்ராப்பராக முடிச்சிருந்தால் மட்டும்தான் 20வது தவணை தொகை கிடைக்கும். ஸோ அது என்னெல்லாம் விஷயம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஸோ இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிஎம் கிசான் திட்டத்தின் கீழே விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் ரூபாய் 6000 வழங்கிட்டு வராங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 4 மாதத்திற்கு ஒரு முறை வைத்து 2000 வைத்து 3 தவணையாட்டு 6000 கொடுத்துட்டு வராங்க. இதுக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா விவசாயிகளின் வங்கி கணக்கில் நேரடியாட்டு 19 தவணை கொடுத்துட்டாங்க. 19வது தவணை பார்த்தீங்கன்னா 24 பிப்ரவரி 2025 தான் கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 20வது தவணை தொகை எப்போது வரும்னு சொல்லிட்டு அதற்கான தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது. அதாவது பார்த்தீங்கன்னா 20வது தவணை தொகை இந்த மாத இறுதி அல்லது அடுத்த மாத முதல் வாரத்தில் வரும்னு சொல்லிட்டு புதிய தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது. ஸோ அதற்கான அவங்க அஃபிஷியல் அப்டேட் அவங்களுடைய ஓன் வெப்சைட்டில் போடும்போது நம்ம சேனலில் அதற்கான வீடியோ பதிவிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 20வது தவணை தொகை கிடைக்கணும்னு சொன்னால் உங்களுடைய ஸ்டேட்டஸை உடனடியாட்டு நீங்கள் செக் பண்ணுங்கள். செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 3 காரியம் கொடுத்துருப்போம். அந்த 3மே டிக் மார்க்கில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும், இல்லைன்னு சொன்னால் அமௌண்ட் கிடைக்காது. ஸோ அது என்ன இல்லைன்னு சொல்லிட்டு நீங்களே உங்களுடைய மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாட்டு செக் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிடுங்க. நான் பார்த்தீங்கன்னா கூகுள் குரோமை ஓப்பன் பண்ணிடுறேன். அதுக்கு பக்கத்தில் சர்ச் பாக்ஸில் நீங்கள் பிஎம் கிசான் சொல்லிட்டு டைப் பண்ணி சர்ச் கொடுத்துருங்க. சர்ச் கொடுத்தா இன்டர்பேசஸ் இந்த மாதிரி தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு, பிஎம் கிசான் சாமான் இதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் இதே போல் தான் ஒரு பேஜ் வரும். பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரும்போது இதில் பார்த்தீங்கன்னா நோ யுவர் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎம் கிசான் திட்டத்தின் கீழே ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உண்டு. அந்த நம்பரை இதில் டைப் பண்ணி கேப்சா டைப் பண்ணி கெட் ஓடிபி கொடுத்தா போதும். உங்களுடைய பிஎம் கிசான் திட்டத்தில் லிங்க் ஆகிருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி டைப் பண்ணி நீங்கள் சப்மிட் கொடுத்துடலாம். ஒன்ஸ் உங்களுக்கு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உங்களுக்கு தெரியலைன்னா மேலே பார்த்தீங்கன்னா நோ யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு. அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் இதில் 2 ஆப்ஷன் கொடுப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மொபைல் மற்றும் ஆதார் நம்பரு. உங்களுடைய ஆதார் நம்பரு இல்லையா மொபைல் நம்பர் இதில் டைப் பண்ணிவிட்டு இந்த கேப்சா இதில் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு இதில் கெட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்தா போதும். கொடுத்தா உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஷோ ஆகும். இந்த மாதிரி தான் ஷோ ஆகும், பார்த்துக்குங்க. இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுடைய நேம் கொடுத்துருப்பாங்க. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நீங்கள் ஒன்ஸ் காப்பி பண்ணி வச்சுருங்க. காப்பி பண்ணி வச்ச அப்புறம் உங்களுடைய திரும்ப ஹோம் பேஜ் வாங்க. ஹோம் பேஜ் வந்துட்டு இதில் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை பேஸ்ட் பண்ணிடுங்க. இந்த கேப்சா இதில் டைப் பண்ணி கெட் ஓடிபி கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லா டீட்டெயில்ஸும் டைப் பண்ணால் போதும். டைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை சப்மிட் பண்ணிவிட்டு கெட் டேட்டா கொடுத்தா போதும். உங்களுடைய டேட்டா எல்லாம் இதில் ஷோ ஆகும். பார்த்தீங்கன்னா கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய நேமு, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய அட்ரஸ், எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். அதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எலிஜிபிலிட்டி ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு ஆரோ மார்க் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா லேண்ட் சீடிங் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. லேண்ட் ஷீடிங் அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதில் எஸ்ன்னு சொல்லிட்டு டிக் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இகேஒய்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுவும் எஸ்ன்னு டிக் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதார் பேங்க் அக்கௌண்ட் சீடிங் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா எஸ்ன்னு அதான் டிக் ஆகிருக்கு. இந்த 3மே கரெக்டாக டிக் ஆகியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு 20வது தவணை தொகை கிடைக்கும். இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு 20வது தவணை தொகை கிடைக்காது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லேண்ட் சீடிங் சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய லேண்டு கரெக்டாக அக்ரியில் இருக்குதான்னு சொல்லிட்டு அவங்க செக் பண்ணி அந்த லேண்ட் சீடிங் எஸ்ன்னு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இகேஒய்சி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஆன்லைன்லேயே பண்ணியிருக்கேன் இகேஒய்சி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டும் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டு ஈஸியாக இணைஞ்சிருக்கணும். ஸோ இது 3மே ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இதற்கான அமௌண்ட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்து சொல்லிட்டு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள்